வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் ஃபியூச்சரில் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரி, ஓகே நண்பா, இந்த வீடியோவில் வந்து 4K QLED டிவி வந்து நான் எந்த டிவி எப்படி வாங்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுலேயே நான் வந்து எந்த டிவி வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ சாம்சங்கில் அந்த ஃபீனிக்ஸ்னு நான் ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த டிவி தான் வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவேன். ரெண்டாவது மோட்டரோலா. உங்கள்கிட்ட பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் வாங்குவேன் அப்படின்னா நீங்கள் வந்து சாம்சங் டிவியை வந்து வாங்கிக்கலாம். பட் அதில் வந்து 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கல, 50 தான் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். அதேமாதிரி ஒரு சில கம்பெனிகள்லாம் இருக்குது, மீலியும் 4K இருக்குது, அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த OLEDல பர்னின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய அந்த மூவிஸ்ல வரக்கூடிய ஒரு ஆக்டர் இருக்காங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து நிழல் வடிவத்துல வந்து தெரியும். இதுதான் வந்து பர்னின்னு சொல்றாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து பெரும்பாலான OLED டிவில வந்து வந்துகிட்டு இருக்கு. அதனால OLED டிவி தான் நீங்க இப்ப வாங்கணும் அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டா சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து வாங்கிக்கலாம். இது ஏன் ஏற்படுதுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த கம்பெனி தரப்புல வந்து ஹை குவாலிட்டி ரிச் கிளியாரிட்டில